ஹலோ காய்ஸ், டே அவுட் வித் மை ஃபேமிலி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மினி வ்ளாக்ல சொல்லியிருப்பேன், எல்லாரும் ஃபேமிலியாக மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு பெங்களூர் வந்துட்டோம். அண்ணன் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். பட் இங்கே வரதே எங்களுக்கு ஒரு ட்ரிப் வர மாதிரி தான். சின்ன வயசில் எல்லாரும் ஒன்றா இருந்து அடிச்சு பொருண்டு சண்டை போட்டு மூஞ்ச பார்க்க கூட எனக்கு பிடிக்கல அப்படின்லாம் சொன்னது போய் இப்போ எல்லாரும் அவங்கவுங்க லைஃப்பில் செட்டில் ஆகி ஏர்லி ஒன்ஸோ இல்லை 6 months ஒன்ஸ் மீட் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்குல்ல. அதுவும் இப்படி ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த தடவை என் அண்ணா பொண்ணு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லாரும் ஒன்றா வந்துட்டோம். நீங்கள் கேக் கட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் ஒன்றா சாப்பிட போகலான்னு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்தா நீங்களே இதோட ஆம்பியன்ஸை பாருங்க. எனக்கு லிட்ரலி இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஏதோ தனியாக ஐலாண்டுக்குள்ளே வந்த மாதிரி இருந்து பாலி தீம் ரெஸ்டாரண்ட்னு சொன்னாங்க. நிஜமா நான் பாலி போனப்போ பாலியில் கூட இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டை பார்க்க நான் சாப்பிட வந்தேனா இல்லை சுற்றி பார்க்க வந்தேனான்றதையும் மறந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை ஃபுல்லாக ஒரு சுற்றிட்டேன். எப்போவுமே ஏதாவது ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் இருக்க இடத்துக்கு போனால் யார்கிட்டயாச்சும் ஃபோனை கொடுத்து டார்ச்சர் பண்ணுவேன், என்ன ஃபோட்டோஸ் எடுங்க வீடியோஸ் எடுங்க. பட் திஸ் டைம் அது எல்லாத்தையும் மறந்துட்டு நான் ஃபோனை கேமரா ஓப்பன் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் காட்டியாகவும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். என்ட்ரன்ஸில் பார்க்கும்போது இங்கே நிறைய பேர் வரமாட்டாங்க போல நினச்சேன். அதுவும் இன்னைக்கு வீக் டே, கண்டிப்பாக க்ரௌட் கம்மியாக தான் இருக்கும்னு நினச்சேன். பட் உள்ளே போய் பார்க்க நிறைய பேர் ஃபேமிலியாக கப்புள்ஸாக உட்காந்துட்டு இருந்தாங்க. தான் பெங்களூர்லையும் சென்னையிலையும் வீக் டேஸில் கூட ரெஸ்டாரண்ட்டில் ஃபுல்லாக எடுத்தோ தெரியல. என்ன விட்டால் ஒரு நாள் ஃபுல்லாக இதை சுற்றி பார்த்துருப்பேன். பட் வந்த வேலையை ஃபஸ்ட்டு பார்க்கணும்ல. ஃபஸ்ட்டு சோறு, அதுக்கப்புறம் டூருன்னு சாப்பிட உட்காந்தாச்சு. ஒவ்வொரு தடவையும் நாங்கள் எல்லோரும் ஒன்றா ஃபேமிலியாக மீட் பண்ணும்போது ஒவ்வொரு தீம் ரெஸ்டாரண்ட் போவோம். பட் இது வரைக்கும் என்னால் உங்ககிட்ட எதையுமே வீடியோ எடுத்து காட்ட முடியல. ஆனால் எல்லா வீடியோஸையும் டான் அப்லோட் பண்ணிடுறேன். அதோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ், ஆம்பியன்ஸ் எப்படி இருந்தது, ஃபுட் எப்படி இருந்தது எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். நான் அது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கைண்ட்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஆல்சோ உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும், இது மாதிரி எக்ஸ்ப்ளோரிங் வீடியோஸா இல்லை ரேண்டம் ப்ளாக்ஸா இல்லை ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ வேணுமான்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். சரி, இப்போ எதுக்காக கிளம்பி ஒன்றா வந்தோமோ அந்த வேலையை பார்ப்போமா? நீ என்ன கிஃப்ட் கொடுத்தாரு சொல்லு. உங்களோட சூப்பர் நீ வாங்க, நான் வாங்கினேன். எல்லாமே நீ தான் வாங்கியா? இப்போ இதோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கிரேவிங்காக இருக்குது. ஏதாச்சும் சாப்பிடணும் போல தோணுது. பட் அந்த இடத்துல நான் இருக்கும்போது நான் எதையுமே சரியாக சாப்பிடல. அது என்னவோ தெரியல, நிறையா வீடியோஸில் ஷார்ட்ஸ்லலாம் ஃபுட்ஸ் பார்த்தா ரொம்ப பசி வந்துடுது. பட் நேரில் அதே மாதிரி ஃபுட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா சாப்பிடவே தோண மாட்டுது. இது ஏதோ புதுவிதமான டிஷ்ஷஸ்ன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி இந்த மாதிரி வித்தியாசமான டிஷ்ஷஸோட இன்னும் எத்தனை பேர் சுற்றிட்டு இருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நிறைய சாப்பிடலனாலும் எல்லாத்தையும் ஒரு வாய் டேஸ்ட் பார்த்தேன். எல்லாமே நிஜமாவே சூப்பராக இருந்தது. பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் பில்லு தான் அதிகமாக திட்டுவாங்க, பட் டேஸ்ட் வைஸ் அவ்வளோவா நல்லா இருக்காது அப்படின்னு நான் கொஞ்சம் நம்புறேன். பட் திஸ் ஒன் இட் ப்ரூவ்ஸ் மீ மை தாட்ஸ் ராங். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே போய் சுற்றி பார்க்கலான்னு வந்துட்டேன். ஃபுட் பற்றி சொல்லணும்னா நான் சாப்பிட்டதுல எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக பிடிச்சது கோகனட் ப்ரான்ஸ் வித் மேங்கோ சால்சான்னு ஒன்று கொடுத்தாங்க. கிளிப்ஸில் கூட இன்க்ளூட் பண்ணிப்பேன் பாருங்கள். அதில் ப்ரான்ஸை கோகனட் க்ரம்ஸ் கூட கோட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது கூடவே ஒரு டேங்கியான மேங்கோ சால்சா ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுதான் ஹைலைட்டு. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரான்ஸை மேங்கோவில் டிப் பண்ணி சாப்பிட்டேன். பட் டேஸ்ட் சூப்பராக இருந்தது. நாங்கள் சாப்பிட்ட மற்ற டிஷ்ஷஸோட டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. பட் ஐ ஹாவ் அ பேட் மெமரி. ஸோ எல்லாத்தோட எக்ஸாக்ட் நேம்ஸும் எனக்கு ஞாபகம் இல்லை. இதோட எக்ஸாக்ட் நேம் அண்ட் லொக்கேஷன் கமெண்ட்ல பின் பண்ணுறேன். மருத்துப்பள்ளி நியர்பைல இருக்கவங்க ஒரு தடவையாச்சும் விசிட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சாப்பாடு எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் காஃபி குடிக்கிற பரம்பரை ஆயிடுச்சு. ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு வந்துடும் சொல்லி தான் என்னை ஏமாற்றி கூட்டிகிட்டு போனாங்க. நான் இந்த காஃபி டீ குடிக்கிற பழக்கம்லாம் எனக்கு இல்லை. ஸோ வழக்கம் போல் அவங்க எல்லாரும் கலராக சாப்பிட்டாங்க, நான் வேடிக்கை மட்டும் பார்த்தேன். பட் பாருங்களேன், பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுதில்ல. எனக்கும் ரொம்ப டெம்டிங்காக இருந்தது. பட் நமக்கு இல்லையே. ஸோ ப்ரௌனி மட்டும் டேஸ்ட் பார்த்துட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது மாதிரி இன்னொரு vlogல பார்க்கலாம். Until then, bye bye, take care.